எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது சினிமாவின் பரபரப்பான தகவல் துணுக்குகளை நான் பயில்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கப் போகிறேன். விரைவில் திருமணம் செய்ய போகிறேன். விஜய் தேவரகொண்டா அறிவிப்பு. விஜய் தேவரகொண்டா பல நடிகைகளுடன் கிசுகிசுக்கப்பட்டவர், அதாவது நடுத்தர வயதை தாண்டியவர். சமீபத்தில் விஜய் தேவரகொண்டா சொல்லியிருக்காரு, நான் விரைவில் திருமணம் செய்ய போகிறேன், எனக்கும் திருமண ஆசை வந்துவிட்டது, திருமண வயதை தாண்டி விட்டேன் என்றாலும் விரைவில் திருமணம் செய்ய போகிறேன், திருமணம்னா நான் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற பற்றிலாம் என் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி என்று சொன்னார் விஜய் தேவரகொண்டா. ஐயா, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண விஷயமா? நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கியா ஃப்ரெண்ட்ஸை போய் டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்கிற? ஏதாவது போட்டு கொடுத்துட போகிறானுங்க, ஒழுங்காக கல்யாணம் பண்ணுற வழியை பாருப்பா விஜய் தேவரகொண்டா. கணவனுடன் போதையில் குத்தாட்டம் போட்ட ஹன்சிகா தனது நீண்ட நாள் காதலரை திருமணம் செய்து கொண்டார். இப்போது அவருக்கு படங்கள் இல்லை, ஆனால் சம்பாதிச்ச படம் நிறைய இருக்குது. அதனால் 32வது பிறந்தநாள் விழாவை கோலாகலமாக கொண்டாடினார், கணவனுடன் கொண்டாடினார். கொண்டாடின பற்றி தப்பில்லையா, ஆனால் இதுக்கப்புறம் வருது ரொம்ப கஷ்டம். போதையில் பாட்டில் இப்படி வச்சுக்கிட்டு புருஷன் முன்னாடி டமுக்கு டப்பான் டையாண்டப்பான்னு குத்தாட்டம் போட்டிருக்காங்க. குத்தாட்டம் போட்டால் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? எங்கள் ஊருக்கு குத்தாட்டம் போட வரீங்களா, கோயிலுக்கு எவ்வளோ பணம் கேட்குறீங்கன்னு சொல்லி ஒரே ஃபோனை ரப்சரு சொல்லிட்டு புலம்புறாரு ஹன்சிகா முத்துவானி. சொன்னதை கேட்டால் தானே. குடும்பத்துடன் கோவிலாக போக நயன்தாரா திட்டம். திருமணத்துக்கு பிறகு நயன்தாராவுக்கு மார்க்கெட் சரியில்லை, புதிய படங்கள் எதுவும் ஒப்பந்தமாகவில்லை. ஆனாலும் இதுவரை சம்பாதிச்சு கோடியாக இருக்குது. அதன் காரணமாக தன்னுடைய 2 குழந்தைகளை கொஞ்சி கொண்டு வீட்டில் இருக்கிறாரு. கொஞ்சம் சதை போட்டார் நயன்தாராவுக்கு ஜோசியத்து மேலே ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா மலையாளத்துக்காரி இல்லையா, அதனால் கேரளாவில் போய் ஜோசியம் பார்த்துருக்கு. கேரளாவில் உள்ள ஜோசியம் சொல்லிட்டான், இந்த பாரு நிறைய பாவத்தை சேர்த்து வச்சுருக்க, அதனால் கோயிலாக போ, எல்லா கோயிலுக்கும் போன பிறகு படிப்படியாக அந்த பாவங்கள்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேரளா ஜோசியர். இதன் காரணமாக விரைவில் அனைத்து இந்து கோயில்களுக்கும் செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார் நயன்தாரா. இத்தனைக்கும் நயன்தாரா பிறப்பில் கிறிஸ்தவர். 15 வயதில் மாணவிக்கு 4 மணி நேரம் தொடர்ந்து முத்தம் கொடுத்த நடிகர் ஆர்யா. இந்த நண்டு கொளுத்தா வலையில் தங்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த நடிகைகள் இந்த காசு நிறைய வந்தாலும் சரி, இல்லாட்டி மார்க்கெட்டு குறைஞ்சி போனாலும் சரி, எதையாவது ஒன்று சொல்லி பணாத்திடுவாங்க. ஏன்னா பப்ளிசிட்டி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி. சமீபத்தில் பத்திரிகாரன்ட்ட பேசும்போது ஆர்யா சும்மா இல்லாமல், நான் 15 வயசில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தேன், அப்போது என் கூட படித்த மாணவி ஒருத்திக்கு 4 மணி நேரம் தொடர்ந்து இச்சின்னு கிஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், பசங்கள்லாம் கைத்தட்டிகிட்டே இருந்தானுங்கன்னு சொல்லிட்டாரு. ஏண்டா, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்குது, எதுக்கு இந்த வேலை? இப்போ ரசிகர்கள் எல்லாம் கண்டன குரல் எழுப்புறாங்களாம், ராஜா ரொம்ப மோசமானவர், அப்போவே இந்த மாதிரி நடந்திருக்காரு அப்படின்ட்டு. அதான் வாயை பொத்திக்கிட்டு இருந்தா இந்த மாதிரி கேவலம் வருமா? தனுஷ் கணவன் இல்லாமல் ஆண் குழந்தை பெற்றெடுத்த இலியானா தமிழ் படங்கள் நடித்தார், அப்புறம் ஹிந்தி படங்கள் நடித்தார், தெலுங்கு படம் நடித்தார். திடீரென்று இலியானா 6 மாத குழந்தையுடன் கர்ப்பிணி புகைப்படத்தை வெளியிட்டார். பார்த்தீங்களா, நான் உண்டாயிருக்கேன், என் வயிற்றில் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் நீச்சல் குளத்தில் நீந்தினார் கர்ப்பிணி வயிற்றோடு. ஏமா குழந்தை உண்டாயிட்டியே, இந்த குழந்தைக்கு அப்ப யாரு? அதை நான் சொல்ல மாட்டேனே, அப்புறம் சொல்லுவேனே அப்படின்னு பல்ல காமிச்சிருக்காரு. இப்போ குழந்தை பிறந்துட்டு, குழந்தை பிறகு 1 மாதம் முன்னால இவர் தாங்க இந்த குழந்தைக்கு அப்பன், அதாவது என் வருங்கால கணவரும் காமிச்சிருக்காரு. ஆனால் ஃபோட்டோ காமிச்சாரு, யார் இவர், என்ன பண்ணுறாரு, எந்த நாட்டுக்காரரு, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் குழந்தை பார்த்துட்டாரு இலியானா. சம்பளத்தில் ஏஆர் ரஹ்மானை ஓவர்டேக் செய்த ஏஆர் அனிருத். இதுவரை இந்திய இசையமைப்பாளர்களில் அதிகமாக சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவர் ஏஆர் ரஹ்மான். அவர் ஒரு படத்துக்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் ஷாருக் கான் தயாரித்து கதாநாயகனாக நடித்து அட்லி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் ஜவான் படத்துக்கு இசையமைக்கிறார் அனிருத். ஜவான் படத்துக்கு அனிருத் 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கிறார். இதன் காரணமாக இந்திய இசையமைப்பாளர்களில் அதிகமான சம்பளம் வாங்குபவர் நம்முடைய தமிழன் அனிருத் என்பது உறுதியாகிவிட்டது. யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடினார் அனிருத். அனிருத்தும் இளம் இசையமைப்பாளர், ஆனால் திருமணமாகாதவர். யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவின் மகன், திருமணமானவர். இப்போல்லாம் இசையமைப்பாளர்களுக்குள் போட்டி இருக்கிறதே தவிர பொறாமை இல்லை. ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நண்பர்களாக தான் அணிந்து கொள்கிறார்கள். இதற்கு உதாரணமாக சமீபத்தில் ஏஆர் அரவிந்த்ராஜ் கதைத்திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் பரம்பொருள் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இசையில் ஏஆர் அனிருத் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். சிவகார்த்திகேயன் ஜோடியாகிறார் மறுநாள் தாக்கூர். ஏஆர் முருகதாஸ்
கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்தில் சிவகார்த்திகேயன் கதாநாயகன் நடிக்கிறார். சிவகார்த்திகேயன் ஜோடியாக இந்த படத்தில் இந்தி நடிகை மிருணால் தாக்கூர் நடிக்கிறார். லண்டனிலிருந்து தாடி மீசையுடன் திரும்பிய சிம்பு சரித்திர படத்தில் கதாநாயகனாகிறார். பொன்னியின் செல்வன் வரலாற்று கதையை மையமாக கொண்ட படம் வசூலில் சாதனை படைத்தது. இதன் காரணமாக இப்போது இளம் நடிகர்களுக்கு சரித்திர கதையில் நாயகனாக வேண்டும் என்ற ஆசை பெருத்து வருகிறது. அந்த அடிப்படையில் சிம்பு கண்ணும் கொள்ளையடித்தால் என்ற படத்தை இயக்கிய ராஜா தேசிங்கு எழுதி இயக்கும் படத்தில் நடிக்கிறார். இது ஒரு சரித்திர படமாகும். இந்த படத்தில் நடிப்பதற்காக விசேஷமாக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு லண்டன் போயிருந்த சிம்பு அங்கே 2 மாதம் தங்கியிருந்து உடலை கட்டுக்கோப்பாக மாற்றியதுடன் தாடி மீசை நீண்ட ஜடாமுடியுடன் திரும்பி இருக்கிறார். விரைவில் தேசிங்கு பெரியசாமி எழுதி இயக்கும் சரித்திர படத்தில் கதாநாயகனாகிறார் சிம்பு என்கிற சிலம்பரசன். நேயர்களே, இதுபோன்ற பரபரப்பான சினிமா துணுக்குகளை நீங்கள் இலவசமாக அறிந்து கொள்ள ஜெம் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஜெம் சினிமாஸ் சேனலின் வெற்றி உங்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.